கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. உயிரிழந்தோரின் உடல்கள் கோமுகி நதிக்கரையில் தகனம் செய்யப்படுகின்றன. 28 பேரின் உடல்கள் இன்று அங்கு இறுதிச் சடங்குகள் அங்கு நடைபெற்று 21 பேரின் உடல்கள் தகனம் செய்யப்படுகின்றன. 7 பேரின் உடல்கள் புதைக்கப்படுகின்றன. அதற்கு அங்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகளை பார்க்கிறோம். எவ்வளவோ பேருக்கு வாழ்வழித்தது இந்த கோமுகி நதிக்கரை என்று நமது செய்தியாளர் பதிவு செய்திருந்தார். இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை முடியும் ஒரு இடமாக அந்த இடம் மாறி இருக்கிறது. இதைவிட துக்கம் தரும் மோசமான ஒரு காட்சியை இன்றைய நாளில் எவரும் பார்த்திருக்க முடியாது. தீக்குச்சிகளை அடுக்கி வைப்பது போல அருகருகில் மரக்கட்டைகளை அடுக்கி வைத்துள்ளார்கள். 28 உடல்களும் ஒரே இடத்தில் தகனம் செய்யப்படுகின்றன. கவலை தோய்ந்த கண்களோடும் அழுது வீங்கிய முகங்களோடும் இறந்தவர்களின் குடும்பத்தினர் அவர்களுக்கு இறுதி மரியாதை செய்து அனுப்பி வைக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். இறந்தவர்களின் இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் 21 பேரின் உடல்கள் தகனம் செய்யப்படுகின்றன. அதேபோல 7 பேரின் உடல்கள் அடக்கம் செய்யப்படுகின்றன. அதற்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகளை பார்க்கிறோம். கோமுகி நதிக்கரையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைகிறார். மோகன்ராஜ், நான் செய்தியாளர் ஸ்ரீதரிடம் பேசும்போது கூறிய அதே வார்த்தைகள் தான். இன்றைய நாள் தமிழகத்திற்கே ஒரு ரணமான மனது கனமான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. களத்திலிருந்து இது குறித்த செய்திகளை வழங்கக்கூடிய உங்களுக்கு அது நிச்சயமாக மோசமான நாளாக இருக்கும். அது புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய மன உணர்வுகள் அதனையும் சேர்த்து நான் இந்த நேரலையில் பதிவு செய்துவிட்டே தொடர்கிறேன். அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்ன? நிச்சயமாக திலகவதி, அதாவது நேற்று பிற்பகல் முதற்கொண்டே இந்த கள்ளக்குறிச்சி நகர்பகுதி முழுவதுமே சைரன் சத்தம், அலறல் சத்தம் கேட்டது. அதன் தொடர்ச்சியாக அழுகுரல், ஒரு மரண ஓலம் அப்படிங்கிறது அந்த மருத்துவமனையில நம்மளால உணர முடிஞ்சது. இதன் தொடர்ச்சியா இன்னைக்கு இந்த கருணாபுரம் பகுதியில வீதி தோறும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த கதறி அழுகக்கூடிய அந்த குரலோட சத்தம் இப்ப வரைக்கும் ஓயாம அதே நிலைமையில் தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த இறுதி ஊர்வலம் 2 பேரது சடலங்கள் தற்பொழுது மயானத்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு அதன் பின்னர் தகனம் செய்வதற்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த கருணாபுரத்தில் வைக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் சடலங்கள் எடுத்து இந்த மயானத்துக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஒருவர் பின் ஒருவராக அந்த சடலங்களை இந்த மயானத்துக்கு எடுத்து வந்து அந்த தகனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அப்படிங்கிறதுனால இந்த பகுதி முழுவதுமே மிகுந்த சோகத்துல இருக்காங்க. அதாவது இது போன்ற ஒரு சம்பவத்தை இதற்கு முன்னால் இந்த மக்கள் கண்டது இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவாகவே பதிவு செய்யலாம். இது போன்ற ஒரு துயரமான சம்பவம் ஒரு நிகழ்ந்திருக்கிறது இந்த பகுதியில அப்படிங்கிறது இங்க இருக்கிற வீடு தோறும் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மிகுந்த வேதனையை பதிவு செய்யறாங்க. அதே நேரத்துல அவங்களோட ஆதங்கத்தையும் பார்க்க முடியுது. இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த சாராயத்தை நாள்தோறும் அருந்து கூடிய அந்த நிகழ்வும் இங்க ஏற்கனவே நடந்து கொண்டுதான் இருந்தது. ஆனா அது இந்த அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற யாரும் எதிர்பார்க்கல அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசும்போது நம்மளால கேட்க முடிந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது இது போன்ற ஒரு விபரீத சம்பவம், அதாவது ஒவ்வொருவரும் எத்தனையோ கனவுகளோடு தங்களுடைய தொழில் ஒருபுறம் இருந்தாலும் கூட தங்களுடைய கனவுகளை நீட்டுக்கு லட்சிய இலக்கை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர்களுக்குள்ள இருந்ததாகத்தான் இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. ஆனா அது எல்லாமே ஒட்டுமொத்தமா இன்னும் சற்று நேரத்தில் தீயோடு தீயாக எரிய போகிறது அப்படிங்கிறது தான் மிகுந்த வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. கள்ளச்சாராயம், விஷச்சாராயத்தினால் ஏற்பட்ட இந்த உயிரிழப்புகள் இனி எந்த பகுதியிலும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த பகுதி மட்டுமல்ல, தமிழகத்தில ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு பகுதியில இருக்க மக்களும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த விவகாரத்துல அரசு எத்தனையோ நடவடிக்கைகள், சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றம், கள்ளச்சாராயம் விற்பவர்கள் கைது, அவர்கள் மீது குண்டர் சட்ட வழக்கு பதிவு செய்வது என பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்த போதிலும்
அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிவாரணம் மட்டும் இந்த குடும்பங்களுக்கு போதுமா அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்தினரும் சொல்லக்கூடிய விஷயம், இனி எந்த இடத்திலுமே இது போன்று நிகழ்ந்து விடக்கூடாது, நிவாரணத்தை விட நிரந்தரமான தீர்வு தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த சோகத்திலையும் அந்த தகவலை பதிவு பண்றாங்க திலகவதி. மோகன்ராஜ், நீங்க இணைப்பிலேயே தொடருங்க. நம்ம காட்சிகள்ல பார்க்க முடிகிறது சிவலிங்கம் பொறிக்கப்பட்ட ஒரு ஊர்தி, அதில் ஒருவரின் இறுதிச் சடங்கு. அதே போல சிலுவையை கையில் ஏந்தியவாறு ஒருவரின் இறுதிச் சடங்கு. கடவுள் யாராக இருந்தாலும் அவருக்கு கருணை இல்லையா என்பதுதான் இன்றைக்கு கருணாபுரம் மக்களின் கேள்வியாக இருக்கிறது. மனது கனக்கும் காட்சிகளை பார்க்கிறோம்.